வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் guys. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆஃப் ஐடி ஜாப்ஸ். எஸ், ஸோ ரொம்பவே அகெயின் கான்ட்ரோவர்ஷியல் அண்ட் அன் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அப்படின்னே சொல்லலாம். எதனால அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொஸ்டின் தான் இது. என்ன அப்படின்னா how it's gonna be in 2024 ஐடி ஜாப்ஸ் எப்படி அதிகமாக போகுதா இல்லைன்னா கம்மியாக போகுதா, இல்ல அப்படின்னா லைக் இஸ் இட் கோனா ஸ்டே சேம் அப்படின்றதா நமக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட். ஸோ அதுதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிளியர் பண்ண போறேன். ஹோப் நான் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐம் நாட் ஷுர். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் இதான், நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஐடி ஜாப்ஸ் அதிகமாக போகுதா இல்ல டவுன்ஃபால் ஆஃப் ஐடியா தான் இருக்க போதா in 2024 அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா there are ஐடி ஜாப்ஸ். ஓகேயா, நீங்க லைக் ஜாப் அப்ளைங் போர்ட்டல் லைக் லிங்க்டின் ஜாப்ஸ்க்கோ இல்லைன்னா இண்டி ஜாப்ஸ், நாக்குரி ஜாப்ஸ் இங்கெல்லாம் போனீங்கன்னா you can see like several jobs like 30,000 40,000 jobs அரௌண்ட் இந்தியா அவைலபிளா இருக்குது. அப்படின்ற போது டவுன்ஃபால் ஆஃப் ஐடி ஜாப்ஸ் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் ப்ராப்பர் ரிக்யர்மெண்டோட ப்ராப்பர் பர்சன் இங்க யாருமே இல்லை. அதுதான் ஒரு ஆக்சுவல் ட்ரூத். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தேவை. ஆனா என்னோட ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரை நான் ஒரு கம்ப்ளீட்லி புது டெக்னாலஜி லைக் ஒரு புது ஃப்ரேம் ஒர்க்ல நான் ஒர்க் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேயா, லெட்ஸ் டேக் எம்பர்.js. ஸோ எம்பர்.js இங்க நிறைய பேருக்கு தெரியல. ஸோ லெட்ஸ் டேக் நான் என்னோட ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் எம்பர்.jsல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என் முன்னாடி ஒரு 10 ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. பட் இந்த 10 பேருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தெரிஞ்சிருக்கு. பட் ஒருத்தருக்கு ரியாக்ட்ல, ஒருத்தருக்கு ஆங்குலர்ல, ஒருத்தருக்கு வியூ.jsல, இன்னொருத்தருக்கு ஸ்வெல்ட்ல, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஆனா யாருக்குமே என்னோட எம்பர்.js தெரியல. இப்போ என்ன அப்படின்னா ஆஸ் அ பர்சனா நான் ரெண்டு விதமா யோசிக்கலாம். ஒரு கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு சொல்றேன். ஒன்னு, இவனுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் நல்லா தெரிஞ்சிருக்கு, இவனை எடுத்து நம்ம எம்பர்.js படிக்க வச்சு நம்ம எப்படியாவது இவன்ட்டு ஒர்க்கை வாங்கிடலாம்னு யோசிக்கிறது ஒரு கம்பெனி. இது ரொம்ப கம்மியான கம்பெனிஸ் தான் இப்போ யோசிக்கிறாங்க. பட் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற டெக்னாலஜி இங்க இருக்கிற 10 பேருக்கும் தெரியல. சோ யூ 10 ஆர் ரிஜெக்டட் இப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு கேஸ். இதான் மோஸ்ட் ஆஃப் த கேஸ். ஸோ என்னன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா ஐடி ஜாப்ஸ் இங்க கம்மியா இல்லை. இங்க கம்மியா இருக்கிறது என்ன அப்படின்னா கரெக்டான ரிக்யர்மெண்ட்டுக்கு தேவையான கரெக்டான பீப்புள். அதுதான் இங்க என்ன அப்படின்னா கம்மியா இருக்கு. எதனால அப்படின்னா ஒரே செட் ஆஃப் பீப்புள் ஒரே டெக்னாலஜியை எல்லாரும் படிக்கிறதுனால அதோட டிமாண்டுக்கு சப்ளை ரொம்பவே அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எனக்கு என்ன அப்படின்னா ரியாக்ட் டெவலப்பர்ஸ் ஒரு 10 பேர் தான் வேணும். ஆனா வெளியில எட்டி பார்த்தா அப்படின்னா 1000 ரியாக்ட் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த 1000ல இருந்து 10 எடுக்கும் போது பாக்கி 990 பேருக்கு, ஸோ 990 பீப்புளுக்கும் ஜாப் கிடைக்காது. தட் இஸ் ஆக்சுவல் ட்ரூத். ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரல் ஐடி அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லாருமே ஒரே செக்டார்ல ஒரே ரோலுக்கு ஒரே ஃபீல்டுக்கு லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. பிகாஸ் இப்ப எனக்கு 1000 ஜாப்ஸ் தான் இருக்கு அப்படின்னா வெளியே 1 lakh பீப்புள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகும், 1000 ஜாப்ஸ் 1000 பீப்புள் தான் எடுக்க முடியும். அந்த 1000ல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த 1 lakh பீப்புள்ல அந்த 1000 ரோல ஃபில் பண்றதுக்கு வெறும் ஒரு 100 பீப்புள் தான் இருக்காங்க. பாக்கி 900 பீப்புள் அதுக்கும் இல்லை. எதனால அப்படின்னா இந்த 900 ரோல்ஸுக்கு தேவையான ஸ்கில் செட் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதுதான் நான் சொல்ல வருது. இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரலாம், ப்ரோ எல்லாமே ஃபைன் ப்ரோ, ஆனா நான் ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறேன், எனக்கு எப்படி ப்ரோ இந்த இதெல்லாம் தெரியும், எனக்கு எப்படி இதெல்லாம் நான் படிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகெயின் என்னென்ன ரோல்ஸ் இருக்கு, என்னென்ன ஜாப் டைப்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க ரிசர்ச் பண்ணும். கண்ணை மூடிட்டு பிளைண்டா என்ன அப்படின்னா நான் என் காலேஜ்ல ப்ரோக்ராமிங் படிக்க சொன்னாங்க, ஸோ அதனால நான் ஜாவா ப்ரோக்ராமிங் படிச்சேன், சி ப்ரோக்ராமிங் படிச்சேன், C++ படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டா காலேஜ்ல இருந்து ஒரு பிளேஸ்மெண்டோட அனுப்பி வைப்பாங்க. ஆப்டிடியூட படிச்சேன் அண்ட் தென் காலேஜ் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண போனேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். விச் இஸ் குட் பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் தி டே யூ ஸ்டில் காட் அ ஜாப். பட் அதுலயும் நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்காம இருக்குது. எதனால அப்படின்னா பிளைண்டா காலேஜ்ல என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்றது. யூ நீட் டு ஃபாலோ தட். பட் அதை மட்டும் ஃபாலோ பண்ணா வேலைக்கே ஆகாது. சிலருக்கு ஜாப் கிடைக்கும், பட் நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ரோல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை நீங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். பிகாஸ் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர் கேம் டெவலப்பரா ஒர்க் பண்றாங்க, ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு ப்ரொடக்ஷன் ஃபைனல் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்றாங்க அப்படின்ற போது
எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். உங்களோட காலேஜ் எஜுகேஷனும் உங்களோட ஒர்க் லெவலுக்கு வந்துட்டு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில் செட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட். நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், அதனாலதான் என்னால உள்ள போக முடியும் அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலும், ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும், நீங்க வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஈவன் வந்து பாட்னி ஜுவாலஜின்னு எடுத்திருந்தாலும் நீங்களுமே ஐடி கம்பெனிக்குள்ள போக முடியும். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் யுவர் மைண்ட் செட் அண்ட் ஸ்கில் யூ நீட். ஸோ அந்த ஸ்கில் செட் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்துட்டு ஜாபுக்கு போக முடியும். பட் இங்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் மிஸ்டேக், அந்த டாப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு 5-10 ரோல்ஸுக்கு எல்லாரும் போய் போட்டி போடுறது. லைக் என்ன அப்படின்னா, இப்ப நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், லைக் டாப் ஹை பேயிங் ஐடி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏஐ, டேட்டா சயின்ஸ், யூஐ யூஎக்ஸ் டிசைனர், டெவ்ஆப்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ என்ன அப்படின்னா எல்லாருமே இந்த ஒரு 3 ஃபீல்டே தான் சுத்தி சுத்தி வரும். லைக் என்ன அப்படின்னா ஏஐ, டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. எதனால அப்படின்னா, இருக்கிற 10 லட்சம் வெளியே வர எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் இதை மட்டும் போய் படிச்சாங்க அப்படின்னா அப்ப மற்ற ரோல்ஸ் எல்லாம் யாரு ஃபில் பண்றது? ஜஸ்ட் திங்க் தட் பிராக்டிகலி. அதான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ஒரு பெரிய டிஸ்பேக்டரா இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய ரோல்ஸ் இருக்குது, ஆனா அந்த ரோலுக்கு தேவையான ஸ்கில் செட்டை யாரும் படிக்கிறது இல்லை. எல்லாரும் என்னன்னா அவங்களுக்கு என்ன ஸ்கில் செட் படிக்கணுமோ அதை மட்டும் படிச்சுட்டு அந்த ரோலுக்கு போக ட்ரை பண்றீங்க. தட் இஸ் த பிகஸ்ட் மிஸ்டேக். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப நிறைய பேர் மெர்ஜ் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும் இன் டர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் இட்ஸ் ஈஸி டு லேர்ன். ஸோ அதான் வந்து ஒரு கீ ஃபேக்டர். ஸோ அந்த மாதிரி நினைச்சிட்டு நீங்க மெர்ஜ் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்றீங்க. பட் இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லாருமே மெர்ஜ் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தான் லேர்ன் பண்றோம். அது ஒரு பெரிய மிஸ்டேக். எதனால அப்படின்னா, எல்லாருமே மெர்ஜ் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணும்போது அப்ப அந்த 10 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்சம் பேர் மெர்ஜ் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்றாங்கன்னா அந்த 1 லட்சம் பேர்ல இருக்கக்கூடிய டாப் பெஸ்ட் பீப்புளுக்கு தான் அந்த ஜாப்ஸ் கிடைக்கும். பட் அதே இது யாருமே படிக்காத ஒரு ஐடி ரோலுக்கு வந்து நீங்க அதுக்கு தேவையான ஸ்கில் செட்டை படிச்சீங்கன்னா நீங்க அதுல பெஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் எதனால அங்க இருக்கிறதே 5 ரோல், ஆனா அங்க இருக்கு செலக்ட் ஆகிறதுக்கு நீங்க ஒருத்தர் மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்ற போது ஆப்வியஸ்லி யூ வில் கெட் செலக்டட். ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட். இந்த சீக்ரெட் வந்து நிறைய பேர் சொல்றது கிடையாது. அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது. என்ன அப்படின்னா, focus on the specific roles you like to get in. பிகாஸ் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம என்ன அப்படின்னா டெவலப்பர் ரோல், டேட்டா சயின்ஸ் ரோல், இந்த ரோல்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் கம்பெனில ஒரு ஐடி கம்பெனில எடுத்துக்கிட்டோம், அதுவும் எம்என்சில ஏகப்பட்ட ரோல்ஸ் இருக்குது. பட் என்ன அப்படின்னா நமக்கு அந்த ரோல்ஸ் எதுவுமே தெரியாது. அதான் என்ன அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை. பிகாஸ் அந்த ரோல்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஸ்கில்ல வந்துட்டு நான் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு டவுன்ஃபால் ஆஃப் ஐடின்றதே வந்துட்டு இட்ஸ் அ ராங் திங். நோ, பிகாஸ் எதனால அப்படின்னா there are few areas of course. எதனால அப்படின்னா வந்து இப்ப முன்னாடி வந்து லைக் early 2020 வந்து ஒரு 10,000 ஜாப்ஸ் இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் இப்போ அது கம்மி ஆயிட்டு. இப்போ வந்து 5,000 ஜாப்ஸ் தான் அவைலபிளா இருக்குது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் என்ன அப்படின்னா வந்து ஏஐ டூல்ஸ் வச்சு அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விச் இஸ் ட்ரூ. பட் அதுக்காக என்ன அப்படின்னா ஜாப்ஸே இல்லை அப்படின்றதும் கிடையாது. எஸ், ஐடி ஜாப்ஸுக்கான ஒரு டிமாண்ட் இதுக்கு முன்னாடி எப்படி டிமாண்ட் இருந்துச்சோ அந்த டிமாண்ட் குறைஞ்சிட்டு, ஆனா என்ன அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை குறைஞ்சிருக்கா அப்படின்னா அதான் இல்லை. இப்ப டிமாண்ட் குறையும் போது சப்ளையும் குறைஞ்சாதான் லைக் இட் வில் பி ஸ்டேபிள். பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ஐடி ஜாப்ஸோட டிமாண்ட் குறைஞ்சுக்கிட்டே வருது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2018 இருந்ததை விட 2019 ரைஸ் ஆச்சு, 2020 ரைஸ் ஆச்சு, 2021 இன்னும் ரைஸ் ஆச்சு. ஆனா 2022 அப்படி டிப் ஆக ஆரம்பிச்சு, 2023 இன்னுமே டிப் ஆச்சு, 2024 டிப் ஆகதான் செய்யும். பிகாஸ் எதனால அப்படின்னா ஏஐ டூல்ஸ் ஆர் கமிங் இன்டு பிளே. நேத்து வந்து ஒரு டெவலப்பர் வச்சு ஒரு வெப்சைட் பண்ணவங்க, இன்னைக்கு என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஏஐ பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு நான் எனக்கு என்ன மாதிரியான வெப்சைட் வேணும்னு சொல்லி நான் கமாண்ட் கொடுத்தா போதும், அதுவே எனக்கு வெப்சைட் கொடுத்துரும். அதுல எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணா அதை நானே பண்ணிக்கலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் ஆகிக்கணும். அப்போ எந்த பர்டிகுலர் ரோலுக்கு நான் போனேன்னா ஏஐ டூலை வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா யூ கேன் அவுட்லுக் த ஏஐ. பிகாஸ் இப்ப ஏஐ வந்துட்டு உங்களோட ரோல் எடுத்துக்க நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ ஏஐனால பண்ண முடியாத ஒரு விஷயத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா டெஃபினெட்லி என்ன பண்ண முடியும்னா யூ கேன் சக்சீட் இன் தட் ரோல். அதான் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறது. எதனால அப்படின்னா இப்ப எல்லாருமே டெவலப்பர் ஆகணும், எல்லாருமே டிசைனர் ஆகணும், எல்லாருமே டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப மற்ற ரோல்லாம் யாரு பண்றது? அந்த ரோலுக்கும் பீப்புள் தேவை, கரெக்டா? ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது there are lot of paying jobs. ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம ஹை பேயிங் ஜாப்ஸ் இப்போ நம்ம ஹை பேயிங் ஜாப்ஸ் டேட்டா சயின்ஸ் சொல்றோம். இப்ப எடுத்தோன்னா எல்லாருக்கும் என்ன அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் பெர் இயருக்கு 2 crores 3 crores பே பண்ண போறாங்கன்னா கிடையாது. ஆப்வியஸ்லி எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணும்போது 40,000 50,000 தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதே சேலரியை நீங்க ஒரு டெவலப்பர் இருந்தாலும் 40,000 50,000 அதே சேலரி வேற சில ரோல்ஸுக்கும் ஐடில அவைலபிளா இருக்குது. நீங்க அது என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டவுன்ஃபால்ல வந்து நீங்க மாட்டாம இருக்கலாம். எதனால அப்படின்னா டிமாண்ட் குறைஞ்சிட்டு.
டு பி ஃப்ராங்க் டிமாண்ட் வந்து 2024ல 2023ல பயங்கரமா குறைஞ்சிட்டு 2024ல இன்னுமே குறையதான் போகுது. பட் அதுல நீங்க மாட்டாம இருக்கணும் அப்படின்னா நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது இந்த பர்டிகுலர் எல்லாரும் என்ன படிக்கிறாங்களோ ஐடில அதை தவிர்த்து வேற என்ன ரோல் இருக்கு, என்ன ஃபீல்டு இருக்கு அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் சக்சீட் வெல். அதை விட்டுட்டு எல்லாரும் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்காங்க, எல்லாரும் டேட்டா சயின்ஸ் ஆகணும்னு நினைக்காங்க, டேட்டா சயின்டிஸ்ட் ஹை பேயிங் ஜாப், நானும் அதே படிக்கிறேன்ற போது அஸ் அ ஃப்ரெஷரா உங்களுக்கு டஃபா இருக்கும் ஒரு கம்பெனிக்குள்ள என்டர் ஆகுது. பிகாஸ் இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பர்சன்ஸையும் கம்பெனிஸ் என்ன அப்படின்னா டியூ டு லேக் ஆஃப் ரோல்ஸ் இல்லாததுனால, லேக் ஆஃப் ஜாப்ஸ்னால வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த 2-3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சனும் இந்த ஃப்ரெஷரும் ஒரே ரோலுக்கு ஒரே பொசிஷனுக்கு காம்படிட் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த 2-3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பர்சனுக்கு தான் ஜாப் கிடைக்க போகுது. கரெக்டா? சோ அப்போ அதனால என்ன அப்படின்னா வந்து ஆல்வேஸ் மேக் ஷுர் நீங்க போற ரோல் அண்ட் சப்ஸுக்கு வந்து காம்படிஷன் இல்லாம இருக்காது, ஆனா காம்படிஷன் கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ தட் என்ன அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். எதனால அப்படின்னா யூ கேன் கான்ஃபிடென்ட்லி கோ ஓகே ஃபைன், இந்த ரோலுக்கு பெருசா காம்படிஷன் இல்ல, நம்ம கூட தான் இருக்கிறோம், ஸோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம ஈஸியா அந்த ரோலை வந்துட்டு நம்ம கெட் பண்ணிடலாம், அந்த பொசிஷன் நம்ம கெட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். பட் அதே இது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், lakhs of people, thousands of people போற அதே ரோல், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், டேட்டா சயின்டிஸ்ட், UI UX டிசைனர், இந்த மாதிரி ரோல்ஸுக்கு நீங்க போகும்போது இட் வில் பி a little bit tough. ரொம்பவே little bitன்றது ஒரு போய் ரொம்பவே டஃபா இருக்கும். பிகாஸ் எதனால அப்படின்னா வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பொறுமை. யாருக்குமே இங்க பொறுமையே இல்லை. அது வந்துட்டு ரொம்ப 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 ஒரு எப்படி சொல்ல ஒரு தவறான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா யூ நீட் பேஷன்ஸ். ஓகேயா? ஆஸ் அ டெவலப்பரா இருக்கட்டும், எந்த ரோலுக்கு நீங்க போனாலும் ஒரு ஐடிக்குள்ள யூ நீட் பேஷன்ஸ். நான் வந்து ஒரு 4 months நான் படிக்கிறேன், எனக்கு 5th monthல ஜாப் வேணும், 6th monthல ஜாப் வேணும்னா கிடைக்காது. ஒருத்தர் கிடைக்கும், 2 பேர் கிடைக்கும். அதை பார்த்துட்டு எல்லாரும் எனக்கும் கிடைக்கணும் எனக்கு கிடைக்கணும்னு ஹோப் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இட் வோன்ட் ஹேப்பன் லைக் தட். பட் நீங்க பேஷண்டா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். யூ வில் ஆல்சோ கெட் அ ஜாப். ஸோ அதை வந்துட்டு மறக்கூடாது. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா நானே நிறைய பேரை வந்து இங்க பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா வந்து லைக் ப்ரோ என்ன ப்ரோ ஜாப் வந்துட்டு கிடைக்கவே மாட்டேங்குது, நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் பட் எனக்கு ஸ்டில் ஜாப் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 week பேக் வந்துட்டு ப்ரோ எனக்கு இந்த கம்பெனில இருந்து இன்டர்வியூக்கு இந்த டாஸ்க் கொடுத்துருக்காங்க, இந்த கம்பெனில இருந்து எனக்கு இதை பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் வந்து கேட்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் ஐ எம் ஏபிள் டு டெல் தம் லைக் பாத்தீங்களா, ஸோ இஃப் யூ ஜஸ்ட் பி பேஷண்ட் திங்ஸ் வில் ஹேப்பன் பிகாஸ் யூ ஹவ் லேர்ன்ட் இட், யூ ஹேவ் தி ஸ்கில் அப்படின்ற போது டெஃபினட்டா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இன்னொரு பர்சனுக்கு லைக் he waited almost like 6 months. ஸோ அவங்க ஸ்கில் லேர்ன் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணது ஒரு 4 to 8 months அப்படின்னா அதுக்கு பிறகு அவங்க ஜாப் அப்ளை பண்ணி அந்த ஜாப்ல இருந்து ரிப்ளை வரதுக்கு he waited for 6 months பட் he got the job at the end of the day. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா எல்லாருக்கும் உடனே ஜாப் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து வெளியே வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா யூ நீட் த ரைட் ஸ்கில் இருக்கு அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கெட் தி ஜாப். பட் என்ன அப்படின்னா ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் இதுல போயிட்டு நீங்க ட்ரை பண்ணும். டிமாண்ட் கம்மியா இருக்கும் ஆனா சப்ளை ஹெவியா இருக்கும். அதுல போய் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். எதனால இப்ப நான் சொன்ன கிளாசிக் எக்ஸாம்பிள் தான். எனக்கு வந்து இப்ப இந்தியால மொத்தமாவே ஒரு 10,000 ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் தான் தேவை. இந்த இயர்ல 2024 10,000 ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் தான் தேவைன்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஆல் ஓவர் த இந்தியா ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் இந்தியால தான் 10,000 சொல்றேன்ல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எக்ஸாம்பிளுக்கு 10,000 ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் தான் தேவை அப்படின்னா பட் இந்தியால 2024ல வெளியே வர போற ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிச்சுட்டு வர போறது ஆல்மோஸ்ட் வில் பி லைக் 2 to 3 lakhs people. அப்போ அந்த 3 lakhs peopleல எத்தனை பேருக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அடுத்தது அந்த 10,000 ரோல்ஸ்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நிறைய டெக்னாலஜி ஸ்பெசிஃபிக்கா கேட்பாங்க. அப்போ அந்த அடிஷனல் டெக்னாலஜி கேட்டவங்களுக்கு இன்னும் அடுத்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த ஃப்ரெஷர்ஸ் லிஸ்ட்ல வந்து வெறும் அந்த கோர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிச்சவங்களுக்கு கடைசியா தான் நீங்க லிஸ்ட்ல வருவீங்க அப்படின்ற போது இட் வில் டேக் டைம். ஸோ இதே தான் வந்து நீங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு போனாலும் சரி, ஒரு UI UX டிசைன் ரோலுக்கு போனாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை நடக்கதான் செய்யும். நீங்க தான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்டே அதை பிளான் பண்ணிருக்கணும். மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஸ்டில் ஃபைன். பட் என்ன அப்படின்னா யூ நீட் டு பி பேஷண்ட். எதனால அப்படின்னா நமக்கு வந்து இப்ப இந்த ஐடி ஜாப்ஸ் அப்படின்றது வந்து சாஃப்ட்வேர் லெவல்ல மட்டும் கிடையாது, ஹார்ட்வேர் ஜாப்ஸும் இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஹார்ட்வேர் ஜாப்ஸும் நிறைய ஜாப்ஸ்க்கு என்ன அப்படின்னா they are cutting down everything. இது எதனால அப்படின்னா வந்து காஸ்ட் கட்டிங் டியூ டு த சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆஃப் த கம்பெனி. 2024ல இருந்து எல்லா கம்பெனி இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ரீச் பண்ணிட்டாங்க. அது என்ன ப்ரோ சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா
இதுக்கு முன்னாடி நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்த எல்லா கம்பெனிஸும் இப்போ என்ன அப்படின்னா காஸ்ட் கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் கம்பெனிஸ் லைக் மெட்டா விச் இஸ் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இவங்க எல்லாரும் கம்பெனிஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே எதனால அப்படின்னா இத்தனை நாள் அவங்க நமக்கு ஃப்ரீயா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதுக்கு யாருமே பே பண்ணல, யூடியூப் யூஸ் பண்றதுக்கு யாருமே பே பண்ணல. அவங்க பேமெண்ட் ஆப்ஷன் வச்சிருக்காங்க, பட் நம்ம பே பண்றோமா? கிடையாது. அதே போல ஃபேஸ்புக் யூஸ் பண்றதுக்கு யாரா பே பண்றோமா? கிடையாது. வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுக்கு யாரா பே பண்றோமா? கிடையாது. ஆனா அந்த சர்வீஸ் அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு தே ஆர் பர்னிங் லாட் ஆஃப் மில்லியன்ஸ். எதனால அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம்ல நீங்க ரீல்ஸ் பாக்குறீங்க, ரீல்ஸ் போஸ்ட் பண்றீங்க, போஸ்ட் போடுறீங்க, இது எல்லா டேட்டாவையும் அவங்க ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு ஹெவி அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் ஆகும். இது எல்லாத்தையும் அவங்க இத்தனை நாள் ஆட்ஸ்ல காம்பன்சேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் தான். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க ஒரு பிசினஸ் ரன் பண்றாங்க, அவங்களுக்கும் ப்ராஃபிட்டபிள் ஆகணும் அப்படின்ற போது ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேல அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பெய்டு தான் மாத்த போறாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்ததான் ஸ்பாட்டிஃபை. ஸ்பாட்டிஃபை எல்லாரும் பார்த்தனே தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10 ஃபீச்சர்ஸ் ஸ்பாட்டிஃபைல இருக்குன்னா 9 ஃபீச்சர்ஸ் பெய்டு ஃபீச்சர்ஸா மாத்திட்டாங்க. வெறும் பாட்டு கேட்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீச்சர் மட்டும்தான் ஸ்பாட்டிஃபை பொறுத்த வரைக்கும் இன்னுமே ஃப்ரீயா இருக்குது. அப்படின்ற போது ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்ஃபார்ம் இஸ் கோயிங் டவுன் தட் வே. அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு லைக் சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஒரு ஹார்ட்வேர் ரோலா இருக்கட்டும் இல்ல சாஃப்ட்வேர் ரோலா இருக்கட்டும் அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா நமக்கு தேவைதானா? இதை நம்ம வேற ஏதாவது வச்சு ரீப்ளேஸ் பண்ணி பண்ண முடியாது. லைக் ஏன் தான் கிடையாது, வேற ஒரு ரோல்ல இருக்க பர்சனை வச்சு இந்த ஒர்க்கையும் சேர்த்து பண்ண முடியாதா? இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி நிறைய பர்சன்ஸை கட் பண்ணிருக்காங்க. எதனாலனா அவங்க இன்னும் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் ப்ராஃபிட்டபிள் ஆகணும் அப்படின்றதுக்காக. எதனால எவ்வளவுதான் ரெவன்யூ வந்தாலும் திருப்பி அதை எக்ஸ்பென்சஸா லைக் சேலரி, எம்ப்ளாயி சேலரி இதெல்லாமே கொடுக்கும்போது ப்ராஃபிட் கம்மியாகும். ஸோ டு மேக் ஷுர் கம்பெனி லாஸ் இல்லாம ப்ராஃபிட்டபிள் லெவலுக்கு போகணும். இதான் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட். என்ன அப்படின்னா இவ்வளவுதான்ப்பா, இதுக்கு மேல என்னால ஃப்ரீயா கொடுக்க முடியாது. அதான் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட். இதை நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய பிசினஸ் கம்பெனிஸ் என்னன்னா 2024ல ரீச் பண்ண போகுது. அதனால இன்னுமே நிறைய ஜாப்ஸ் கட் பண்ணதான் போறாங்க. பட் அதுக்காக ஜாப்ஸே இல்லாம இருக்காது. டெஃபினட்டா நிறைய ஜாப்ஸ் ஸ்டில் இருக்கதான் போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் டேல ஒரு 40,000 ஐடி ஜாப்ஸ் நாக்குரியிலே லிஸ்ட் பண்ணிருக்காங்க. 75,000 ஐடி ஜாப்ஸ் இந்தியில லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்ற போது 75,000 ஜாப்ஸ் அட் த மொமெண்ட் இந்தியால இருக்குது, டிஃப்ரெண்ட் ஐடி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்ல. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ரோலுக்கு அந்த பொசிஷனுக்கு தேவையான ஸ்கில் நம்ம கிட்ட இருக்குதா? இதான் நீங்க உங்களுக்கு கேட்க வேண்டிய கொஸ்டின். ஸோ இதான் இந்த வீடியோ நான் சொல்ல நினைச்சது. முடிஞ்ச அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. அண்ட் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ தட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல என்னால தைரியமா பண்ண முடியும். சோ தட் ஐ கேன் கெட் சம் மோட்டிவேஷன். உங்களுக்கு எப்படி ஜாப்ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம சேனல்ல பண்ணலாமா அப்படின்றது நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் 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 மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்றீங்கன்னா அவங்களையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. நெக்ஸ்ட் வீக் என்னோட டிஃப்ரெண்ட் வீடியோல நான் சந்திக்கிறேன். Until that, signing off and Jijo. Bye guys.